இந்த செஷனோட மெயின் ஃபோக்கஸ் என்னென்னா ஒரு ஒன் கிளாஸு யாரோடன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேனோட தான். ஸோ இவர் ஆஸ்திரேலியாவிலேருந்து நம்மக்கிட்ட ஸ்பெசிஃபிக்காக ட்ரெயின் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. இவருக்கு ஒரு சர்டன் கோல்ஸ் இருக்குது. ஸோ இவரோட பேட்டிங்கோட ரா ஃபுட்டேஜை நம்ம ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணிவிட்டு அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இவரோட கோலுக்கு எதெல்லாம் நம்ம ட்ரில்ஸ் கொடுத்து எப்படி இவர் கோலை அச்சீவ் பண்ண வைக்கலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இங்கே அசஸ்மெண்ட்டில் ஃபியூ கீ பாயிண்ட்ஸை நான் நோட்டீஸ் பண்ணுறேன். அவரோட பேக் லிஃப்ட் வந்து ரைட் ஹேண்டில் எடுக்கிறனால ஷோல்டர் ஓப்பன் ஆகிடுது. இதனால பேட் அண்ட் பேட் கேப்பு, அவுட் ஸ்விங்கர்ஸ் ஒரு அவே கோயிங் ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டப்படுவார். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா ஹேண்ட்ஸில் கண்ட்ரோல் இல்லை. ஏன்னா லெக்ஸஸ் பெருசாக மூவ் ஆகலை. பாடி வெயிட் எல்லாம் பேக் லெக்கில் இருக்குது. இதனால் கனெக்ஷன் பாயிண்ட் ரொம்ப அர்லியாக இருக்குது. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன, ஒரு ஃபாஸ்ட் பாலரை பேக் ஃபுட் ஆடும்போது பேட் அண்ட் பேட் கேப் நிறைய இருக்குது. இதுக்கு ஹேண்ட்ஸ் ஃபஸ்ட்டே வெளியிலேருந்து வருது. இதனால தான் பேட் அண்ட் பேட் கேப்பும் அதிகமாக இருக்குது. அவர் பேக் ஃபுட் ஆடும்போது அவரோட பேக் லெக் நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தோன்னா அவர் பேக் லெக் வந்து ஓப்பன் ஆகிடுது. இதனால ஷோல்டரும் ஓப்பன் ஆகிடுது. இதனால அவே கோயிங் அவுட் ஸ்விங்கர்ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸோ செம்மையாக கஷ்டப்படுவார். இந்த கிளிப்பில் அவரோட இனிஷியல் மூமெண்ட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ அவரோட பேக் லெக் ஓப்பன் ஆகிறனால பாலை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர் ஓப்பன் அப் ஆகிடுறாரு. ஸோ இதனால அவரோட ஆக்சசபிலிட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய லெக் சைடில் தான் இருக்கும். அவுட் சைட் ஆஃப் போகிற டெலிவரிஸ் கொஞ்சம் கஷ்டப்படுவார். ஸோ இதெல்லாம் தான் நம்ம ஒர்க் பண்ண வேண்டிய ஏரியாஸ். இந்த வீடியோவில் அவரோட ரா ஃபுட்டேஜை எடுத்துகிட்டு அவர் பேட்டிங் அனாலிசிஸ் பண்ணி பார்த்துட்டோம். அண்ட் இதுக்கான ட்ரில்ஸ் என்னன்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் அடுத்த வீடியோக்கான ட்ரில்ஸ் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவரோட பேக் லிஃப்ட்டை பேஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அவரோட ஃப்ரண்ட் ஃபுட் மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அவரோட ஸ்ட்ரெயிட் பேட் ஷாட்ஸ், அதாவது பேட் அண்ட் பேட் கேப் இல்லாமல் வர்றதுக்கான ஷாட்ஸு, இனிஷியல் மூமெண்ட்டில் ஓப்பன் ஆகிறாரில்ல அதை கட் டவுன் பண்ணுறதுக்கு என்ன ட்ரில்ஸு, அண்ட் பேக் ஃபுட்டில் அவர் இன்னும் இப்படி பெட்டராக ஆக்கலாம்னு சொல்லி அதுக்கேற்ற ட்ரில்ஸ். ஸோ இந்த மாதிரி வீடியோவில் இதெல்லாம் தான் இருக்க போகுது. ஸோ வீடியோ நம்பர் 2க்கு ஸ்டே டியூன்டாக இருங்க. ஸோ ஃபாலோ ஃபார் மோர் டிப்ஸ்.